ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா நூலில் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னேன் பாருங்க. அவள் வந்து இது எங்கள் அம்மாவுக்காக சுருக்கு பை தைச்சி வச்சுருக்கா. எங்கள் அம்மாவுக்காக தைச்சிருக்கா. எங்கள் அம்மா வந்து நாமம் தான் போடுவாங்க பார்த்துக்கோங்க. அதனால் நாமம் தாமரை இதெல்லாம் வச்சு ஐயா சாமி கும்பிடுவாள்ல எங்கள் அம்மா. அதனால் அவங்களுக்கு ஃபேவரட்டான சாமியை இது பண்ணி நினைவுபடுத்தும் விதமாக இந்த இது பண்ணியிருக்கா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுருக்கு பை காசு கிசு போட்டு வச்சுக்கிறதுக்கு இப்படி சுருக்கிக்கலாம். குவானையை சுருக்கிட்டேன். நல்லா இருக்குதா? எல்லாம் திறமை தான். அதனால் ஒரு பாராட்டு கொடுங்க, லைக் கொடுங்க. அடுத்தால எங்கள் அம்மாவுக்குங்கிற மப்ளர் பண்ணியிருக்கா பாருங்க. இப்படி போட்டு நம்ம இப்படி கெட்டிக்கலாம். நல்லா இருக்கா? எல்லாமே கையால் இப்படி பண்ணுறது தான். அழகாக இருக்கான்னு சொல்லுங்க. கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகும். நல்லா அப்படி பண்ணியிருக்கா. அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள். என் பாப்பாவுக்கு எவ்வளோ திறமை பார்த்தீங்களா? அடுத்தால காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பைனாப்பிள் பை எப்படி பண்ணியிருக்கா பார்த்தீங்களா? பைனாப்பிள் பை இது எனக்கு பண்ணி தந்திருக்கா எங்கள் பாப்பா. நான் ஊருக்கெலாம் போனேன்னா ஃபோனு காசுலாம் எடுத்துகிட்டு போக கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுவேன், பை இல்லைன்னு சொல்லிட்டு. அதான் அவள் வந்து இதுக்குள்ளே ஃபோன்லாம் வச்சுக்கிறதுக்கு சுருக்கு பை மாதிரி பண்ணி நாங்கள் கெட்டிட்டேன். கெட்டினது அவுக்கணும். இப்படி அவுக்கணும். நான் அதை வந்து கெட்டி வச்சுருக்கேன். என் மக பார்க்காம விட்டேன். இப்போ இப்படி வச்சுட்டு நம்ம சில்லற காசு எல்லாம் வச்சு இந்த கயிறை இப்படி கெட்டிக்க வேண்டியதான். அப்போ யாரும் எடுக்க மாட்டாங்க உள்ள பொருளை. அது பாட்டுக்கு உள்ளே இருக்கும் டைட்டாக. இப்போ நம்ம இந்த பையை வச்சு இப்படி இப்படி தூக்கிட்டு இப்படியே போகலாம். அழகாக இருக்கா? சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி நல்லா திறமையாக இருக்கா எங்கள் பாப்பா அப்படின்ட்டு. கண்டிப்பாக லைக்கும் போட்டு விடுங்க. டாட்டா பாய்.